அடுத்த கேள்வி, ஒருவர் 2000 ரூபாயை 6% தனி வட்டியில் கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் 1000 ரூபாய் வந்து செலுத்திடுறாரு. 2வது ஆண்டு முடிவில் அவர் வந்து மொத்த கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்தா அந்த மொத்த கடனும் அடையும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2000 ரூபாய் வாங்குறாருங்களா, அந்த 2000 ரூபாய் எழுதிங்க. இதில் நம்மளுக்கு தேவை 6% தனி வட்டி. சரிங்களா, நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. கடைசிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அது வந்து 10%, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அது வந்து 1% சொன்னோம். 1% கண்டுபிடிச்சிடுறோம். 20 ரூபா. நம்மளுக்கு தேவை 6%. அப்போது 20 ரூபான்றது 1%னா அது 6ஆல் பெருகுனிங்கன்னா நம்மளுக்கு 6%ஓட மதிப்பு வந்துருங்களா. அப்போது 120 ரூபான்னு வருங்களா. சரிங்களா, இப்போது 2120 ரூபா, அதாவது முதல் வருஷம் முடிவில் அவருக்கு 2120 ரூபா இருக்கும். சரிங்களா, அதில் 1000 ரூபா வந்து திருப்பி செலுத்திடுறாரு. செலுத்தினார்னா 1120 ரூபா பேலன்ஸில் இருக்கும். சரிங்களா, இப்போது அவர் வந்து தனி வட்டி இதுல தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து 1000 ரூபாய் மிச்சம் இருக்கும். அதாவது வட்டி வந்து 120 ரூபாய், அதை விட்டுருங்க. ஏன்னா வந்து கூட்டு வட்டினா தான் வந்து வட்டிக்கான வட்டி வரும். சரிங்களா, தனி வட்டின்றதுனால மிச்சம் வந்து அவருக்கு வந்து அசல் வந்து 1000 ரூபாய் இருக்கும். அந்த 1000 ரூபாய்க்கு 6% எவ்வளோன்னு பாருங்கள். சரிங்களா, இங்கே வந்து லாஸ்ட்லேருந்து 2 ஸ்தானம் தள்ளி வச்சிங்கன்னா 1% மதிப்பா, அப்போ 10. சரிங்களா, 6% தனி வட்டின்றதுனால 6ஆல் பெருக்குனிங்கன்னா 60 ரூபான்னு வரும். சரிங்களா, இப்போது மொத்தமாக வந்து 2120ல் 1000 ரூபாய் செலுத்திடுறாரு. சரிங்களா, செலுத்திட்டாருன்னா 1120 ரூபாய் இருக்கும். சரிங்களா, இப்போது 2வது வருஷம், அதாவது 1000 ரூபாய்க்கு 6% பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் வரும். அதை சேர்த்துக்குங்க. சேர்த்திங்கன்னா 1180ன்னு வரும். சரிங்களா, அதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில். நம்ம வந்து அந்த 1000 ரூபாய் கழிக்காமல் 2000ன்றதுனால 120 + 120 240ன்னு போட்டு அந்தமாதிரி போட்டு 1240ன்னு போட்டுருவோம். அந்தமாதிரி தப்பு பண்ணக்கூடாது. அதுவும் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வச்சுருக்காங்க. அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, அவர் தான் வந்து அசலில் 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துறாரு இல்லைங்களா. அப்போது 2வது வருஷத்தில் அவருக்கு வந்து 1000 ரூபாய்க்கான வட்டி மட்டும்தான் கூட சேரும். அடுத்த கேள்வி, 3 ஆண்கள் + 4 பெண்கள். 3 ஆண்கள்னால் 3 மென்ஷன் போட்டுக்கிறேன், ப்ளஸ் 4 பெண்கள், பெண்கள்னா உமன்ஸு. அவங்க வந்து 3780 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. எத்தனை நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு அதை கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா, அதனால் அந்த ஒரு நாளுக்கு அதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 540 ரூபான்னு வரும். சரிங்களா, அதை எழுதிக்குங்க. 540 ஆச்சுங்களா. அடுத்து 11 ஆண்கள் 11 மென்ஸு ப்ளஸ்ஸு 13 பெண்கள் 13 உமன்ஸு ஈக்குவல் டு 15040 ரூபா வரும். அது வந்து 8 நாளைக்கு. நம்மளுக்கு தேவை ஒரு நாளைக்கு மாற்றோம்னா அதை வந்து 8ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1880ன்னு வரும். சரிங்களா, அது வந்து இவங்க சம்பாதிக்கிற ஒரு நாளோட மதிப்பு. சரிங்களா, நம்மளை கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா 7 ஆண்கள் + 9 பெண்கள் சேர்ந்து 12400 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது கேட்டதுலேயே வந்து இது ஒன்று தான் வந்து டைம் கன்சியூமிங் சம்மு. சரிங்களா, நேரம் அதிகமாக வந்து செலவிட்டு கண்டுபிடிக்க வேண்டிய சம்மு அது. இது ஒன்றுத்துக்கு தான். இப்போது இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ எதனா ஒரு நம்பர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா தான் அதை கேன்சல் பண்ண முடியும். அதாவது இங்கே 3 இங்கே 11 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அதாவது 2 வந்து சமமாக இருக்கிற மாதிரி மாற்றணும். அப்படி மாற்றணும்னா என்ன பண்ணணும், இந்த 3 வந்து 11ஆல் பெருக்கணும். அதே மாதிரி இந்த 11 3ஆல் பெருக்குனிங்கன்னா 33 வந்துடும். அப்புறம் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு இல்லைங்களா. அப்படி பண்ணிங்கன்னா இங்கே 11ஆல் 3 பெருக்குனிங்கன்னா இங்கேயும் 11ஆல் பெருக்கணும், இதையும் 11ஆல் பெருக்கணும். அதாவது இது முதல் ஈக்குவேஷன் வச்சுங்க. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாமே 11ஆல் பெருக்கணும். கீழே இருக்கிற ஈக்குவேஷனை 3ஆல் பெருக்கணும். சரிங்களா, இப்போது அந்த 11ஆலையும் 3ஆலையும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் இந்த மாதிரி வரும். சரிங்களா, இங்கே வந்து 33m, இங்கே 33m, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அதனால் மைனஸாக மாற்றிக்கிறோம். சரிங்களா, மைனஸாக மாற்றினீங்கன்னா +33m -33m கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸாக மாற்றினீங்கன்னா இருக்கிற மொத்த ஈக்குவேஷனும் மைனஸாக மாற்றணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். இப்போது 44Wயும் 39Wயும் மைனஸ் பண்ணிங்கன்னா 5Wன்னு வரும். சரிங்களா, 5Wன்னு வரும். இங்கே 5940யும் 5640யும் மைனஸ் பண்ணிங்கன்னா 300ன்னு வரும். சரிங்களா, கடைசியாக வந்து நம்மளுக்கு 5W = 300ன்னு இருக்கும். சரிங்களா, இங்கே நம்மளுக்கு தேவை W மட்டும். இதை இங்கே வச்சுக்கிட்டு இந்த 5 வந்து இங்கே பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். சரிங்களா, 5 கேன்சல் பண்ணிங்கன்னா W = 60ன்னு வரும். சரிங்களா, இதில் W = 60ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எம்மோட மதிப்பும் கிடச்சிரும். இது எப்படின்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம போட்டு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. 3m + 4w = 540. அதாவது ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதில் இருக்கும். இதில் 3m தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். 4w 4 × 60ன்னு போட்டுங்க. அதாவது டபிள்யூட மதிப்பு வந்து 60 நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதை எத்தனை போட்டுங்க. ஈக்குவல் டு 540ன்னு போட்டுங்க. சரிங்களா, 3m அப்படியே இருக்கும். இங்கே 540 அப்படியே இருக்கும். இங்கே ப்ளஸ் 4 × 60 இருக்கு இல்லைங்களா, 4 × 60 போட்டிங்கன்னா 240ன்னு வரும். அந்த 240 ப்ளஸில் இருக்குது. இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் -240ன்னு வரும். ஈக்குவல் டு 300ன்னு வரும். சரிங்களா,
இங்கே 3m ஈக்குவல் டு 300ன்னு இருக்குங்களா. இப்போ நம்மளுக்கு தேவை m தான். இங்கே இருக்கிற 3 வந்து பெருக்கல் இருக்குது, இங்கே வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடுமா. அப்போது இது கேன்சல் பண்ணிங்கன்னா m ஈக்குவல் டு 100ன்னு வரும். சரிங்களா. இப்போது மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டோம். w வந்து 60ன்னும் m வந்து 100ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம கடைசியாக கேட்டாங்க இல்லைங்களா, 7 ஆண்கள் 7 மென்னு ப்ளஸ் 9 பெண்கள் w ஈக்குவல் டு வந்து 12,400 சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் 7 இன்ட்டு எம்மோட மதிப்பு நம்ம 100ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதை சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸு 9 இன்ட்டு உமனோடது 60 கண்டுபிடிச்சிட்டோம், அதை சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. 12,400. சரிங்களா. இங்கே 7 இன்ட்டு 100 வந்து 700 ப்ளஸ் 9 இன்ட்டு 60 வந்து 540ன்னு வரும். அது கூட்டி பார்த்தீங்கன்னா 1240ன்னு வரும். சரிங்களா. இங்கே ஆல்ரெடி 12,400ன்னு இருக்குது, அது வந்து 1240 வகுத்திங்கன்னா 1240 ஒரு முறை, இங்கே ஒரு 0 இருக்குது. சரிங்களா. மொத்தம் வந்து 10ன்னு வரும். சரிங்களா. அப்போது ஆப்ஷன் சியில் இருக்கிற 10 நாட்கள் தான் வந்து இந்த கேள்விக்கான விடையே. இதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கேள்வி மட்டும், அதனால் இது பார்த்துக்குங்க. அடுத்து கடைசி கேள்வி. இந்த கேள்வி வந்து நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருப்போம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் புரியலன்னு சொல்லி கேட்டிருந்தாரு, அவருக்காக இந்த வீடியோ போடுறோம். இந்த மாதிரி இந்த ஆர்டர் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஆர்டர் சொன்னால் இந்த மாதிரி தான் எழுதணும். அதாவது ஏபிசிடி வந்து ஃபார்வர்டில், அதாவது ஏபிசிடி எஃப்ஜிஎஃப்ஜின்னு அந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் பிளாக் கலரில் எழுதிருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஏபிசிடின்னு இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து உயிர் எழுத்துக்கள், அதாவது ஒவல்ஸ் இருக்கு இல்லைங்களா, AEIOU இதுதான் வந்து ஒவல்ஸு. சரிங்களா. அந்த உயிரெழுத்துக்கு இடது பக்கத்தில் எத்தனை ஒவ்வொல் சற்ற எண்கள், அதாவது உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போது AEIOU எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ AEIOU வந்து ரெட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குது பாருங்கள். AEIOU 5 இடத்துல இருக்குங்களா. அடுத்து பிளாக்ல எத்தனை இடத்துல இருக்குன்னு பாருங்கள். AEIOU இத்தனை இடத்துல இருக்கு இல்லைங்களா, மொத்தம் வந்து 10 வரும். சரிங்களா. இதுக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை உயிரெழுத்துக்கள் இல்லாமல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே இருக்குங்களா, அதுக்கு லெஃப்ட் சைடில் 1. சரிங்களா. அதாவது AEIO இல்லாமல் இருக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு லெஃப்ட் சைடில் இது இருக்குங்களா. அடுத்து இதுக்கு லெஃப்ட் சைடில் இது இருக்குங்களா, மொத்தம் வந்து 3 ஆச்சு. அடுத்து இதுக்கு லெஃப்ட் சைடில் 6 இருக்குது, 4 ஆச்சு. அடுத்து இதுக்கு லெஃப்ட் சைடில் M இருக்குது, 5 ஆச்சு. அடுத்து இதுக்கு லெஃப்ட் சைடில் L இருக்குது, 6 ஆச்சு. இதுக்கு லெஃப்ட் சைடில் S இருக்குது, 7 ஆச்சு. இதுக்கு லெஃப்ட் சைடில் F இருக்குது, 8 ஆச்சு. அதுக்கு லெஃப்ட் சைடில் W இருக்குது, 9 ஆச்சு. இதுக்கு லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, அதாவது ஏதான் வந்து இங்கே கடைசி, அதுக்கு லெஃப்ட் சைடில் எதுவும் இல்லை, ரைட் சைடில் தான் செட் இருக்குது. அதனால் இந்த 9 தான் வந்து கடைசியாக, அதாவது 9 எழுத்துக்கள் தான் வந்து AEIOU உயிர் எழுத்துக்களுக்கு அடுத்த லெஃப்ட் சைடில் இருக்குது. சரிங்களா. அப்போது இந்த 9, அதாவது ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. சரிங்களா. இந்த வீடியோவோட 3 கேள்வி இருக்கு இல்லைங்களா, இந்த 3 கேள்வி வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.